ஆதியாகமம் 21:15 சொல்லப்பட்டிருக்கிறது, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாள்? வனாந்திரத்துல. அப்போ இந்த பிள்ளைக்கு தண்ணியை தேடி தேடி பார்க்கிறா, தண்ணி கிடைக்கல. தண்ணி கிடைக்காததும் அவ அடுத்து எதை தேட ஆரம்பிக்கிறா தெரியுமா? கரெக்ட். ஒரு ஆகார் தெரியுது, பிள்ளைக்கு ஒரு நிழல் தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இப்போ என்ன தேவை தெரியுமா? நிழல் தேவை, நிழல் தேவை. ஹல்லேலூயா. என்னை எங்கேயும் போக விடாம வச்சிருக்கிறீங்களே, உனக்கு நிழல் தேவை. தாவீது கேட்டா சொல்லுவார், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல. இன்னைக்கு எப்படி உயிரோடு இருக்கிற இந்த வனாந்திரத்துல சொல்லுங்க, எனக்கு ஒரு நிழல் இருக்கு. ஆனா இஸ்மவேல் நம்புறான். அவள் விடும்போது இஸ்மவேல் அழல. இஸ்மவேல் அழுதிருந்தா ஆகாருக்கு போயிருக்கவே முடியாது சொல்லிட்டு வெயில விட்டுட்டு போயிருந்தா, ஒருவேளை இவன் பார்வையை விட்டு விலகிறதுக்கு முன்னாகவே அவன் என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா? செத்து போக வாய்ப்பு இருக்கு. நிழல விட்டுட்டு போ. ஆகாரே, நீ என்ன சொல்லி அழுத? பிள்ளை சாகிறத நான் பார்க்க, நீ பார்க்க மாட்டேன். இஸ்மவேல் எங்க விட்டுட்டு போனாரோ அங்க இருந்து அம்மா போன டைரக்ஷன்லயே பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்சம் டைம் ஆச்சு, வரல. அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஆனா ஆகார் சத்தமிட்டு அழுறா. கொஞ்சம் பக்கத்துல வந்தாலும் எல்லாருக்கும் கேட்கும். ஒருத்தி கேட்கறது மாதிரி அழுறா, இன்னொருத்தன் கேட்க கூடாதுன்னு அழுறான். ஆனா கர்த்தருடைய காதுக்கு எது கேட்டு தெரியுமா? நான் கேட்க கூடாம ஒருத்தன் அழுறான் பாருங்க. அது அர்த்தம் என்ன? உன் மனதின் குமுறல் கூட அவருக்கு கேட்கும். உன் கண்ணீர் துளி அவருக்கு கேட்கும். உன் வேதனை அவருக்கு கேட்கும். அதுதான் தாவீது சொல்றார், என் ஆவி என்னில் தியங்கும் போதே நீர் என் பாதை அறிந்திருக்கிறேன். பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரை கூப்பிட்டு கேட்கிறோம், உனக்கு என்ன சம்பவித்தது? அது போல விசாரிக்கிறவர் இடத்துல எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, அவள் கண்களை கர்த்தர் திறந்த போது அவர் ஒரு துறவை கண்டார். வேதம் சொல்லுகிறது, அவள் போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ. இது ஒரு பயணம். இந்த பயணம் தோல்வியில் முடியாது, வெற்றியில் தான் முடியும். ஆனா தீர்மானமா இருங்க, நான் ஆபிரகாம்ட்ட அழக்கூடாது, ஆண்டவர்ட்ட தான் அழணும். நான் ஏசாட்ட அழக்கூடாது, ஆண்டவர்ட்ட தான் அழணும். நான் எல்கானாட்ட அழக்கூடாது, ஆண்டவர்ட்ட தான் அழணும். ஆமே ஆமே. கண்ணீரை